நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல போராட்டம் நடத்தினா உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. அதனால் இனிமேல் இதெல்லாம் கையில் எடுக்க போகிறதில்ல, நான் ஒரு புது டெக்னிக்கை கையில் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இனிமேல் வீட்டோட வாசலில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் நின்று போராடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பார்க்குறது வீட்டுக்கு ஒரு கொடி ஏற்றுறேன்னாரு, தமிழ்நாட்டில் 10,000 கொடி ஏற்றுறேன்னாரு. அப்புறம் கோயம்புத்தூரில் அந்த காரில் பாம்பு வெடித்த போது 60 இடத்துல தமிழ்நாட்டில் மீட்டிங் போடுவேன்னு சொன்னார். இடபிள்யூஎஸுக்காக தமிழ்நாடு முழுக்க மீட்டிங் போராட்டம் நடத்துவேன். ஒன்றுமே செய்ய மாட்டார் அவர். இதை வச்சுக்கிட்டு யாரைக்கிட்டேயோ பணம் வாங்குறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு பிஜேபி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. விளம்பரத்தை பார்த்து அவங்களே ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் தான் உண்டே ஒழிய இவங்க ஜனங்கக்கிட்ட போகாத வரைக்கும் இவங்களுக்கு 1% இல்லை, ஒரு ஓட்டு கூட எக்ஸ்ட்ராவாக இந்த 2026 கிடைக்காது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் யாருமே முன்னெடுக்காத, யாருமே யோசிக்காத புது புது ஐடியாக்களை கையில் எடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும்? இது லண்டனில் ஒரு புக்கு இருக்குது சார், இது பெஸ்ட்டு காமெடி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்ட்டு ட்ராமாஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். அந்த புக்கை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இவர். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. லாஸ்ட் டைம் தேர்தலில் கூட சொல்ல, யாருக்குமே வராத இடத்துக்கு எனக்கு தேர்தலில் எனக்கு ஓட்டை கொண்டுருவேன். எங்கேருந்து கொண்டு வர? ஆந்திராவிலேருந்து கொண்டு வரா இவருக்கு அண்ணாமலை இது ஆர்மி அப்படின்லாம் போடுறவன் ஒருத்தன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கான், இன்னொருத்தன் காங்கோவில் இருக்கான், இன்னொருத்தன் அமெரிக்காவில் இருக்கான். 3-4 பேர் இருக்காங்க. அவங்க இங்கே எப்படி ஓட்டு போடுவாங்க? அவருக்கு யதார்த்த அரசியலுக்கும் யதார்த்த கள நிலவரத்துக்கும் அண்ணாமலைக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. பச்சை வேட்டி முருகன் கட்டினார், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த முருகன், அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளும் கட்டினா நமக்கும் ஏதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த நோக்கமும் கிடையாது. சரி, இப்போ இன்றைக்கி அவர் சவுக்கில் அவரை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டதை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? பயங்கர காமெடி சார். எங்கள் வீட்டில் காமெடி சேனல் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நான் அந்த நியூஸ் பார்க்குற மாதிரி போட்டோன்னே இவர் சவுக்காலில் அடிச்சுக்கிறது வந்தது. சவுக்காலில் அடிச்சு என்னடா இந்த ஆள் இப்படி கோமாளித்தனம் பண்ணுறாருன்ட்டு மறுபடியும் காமெடி சேனல் மாற்றுறதுக்குள்ளே அவர் என் பேரனே கத்துறான், இல்லை தாத்தா இது நல்ல காமெடியாக இருக்குது, இதை போடு அப்படின்னா. அதனால் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச இந்த சவுக்கடி சீனை எல்லா காமெடி சேனல்லையும் போட்டாக்கா அண்ணாமலைக்கு இன்னும் பிரபலத்தன்மை கிடைக்கும். இன்னும் காரி அவரை துப்புவாங்க. ஆனால் அவர் ஒன்றும் நல்ல அரசியல் தான், துப்பு தொடச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் அவர். அதனால் அங்கே மொத்தம் அண்ணாமலையுடைய ஒவ்வொரு செய்கையும் ஒரு நடவடிக்கையும் ஒவ்வொரு தடவையும் 100 ஓட்டு 1000 ஓட்டு பிஜேபியிலிருந்து பிடுங்கி கொண்டு வருகிறது, அவ்வளோதான்.